இவ்விழாவில் சிறப்புரை நல்க சுதந்திர போராட்ட வீரர் கப்பலோட்டிய தமிழன் தியாகி வ.உ.சி. அவர்களின் பேரன் திரு தமிழ்வாணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அறிவு நலம் சார்ந்த தமிழ் பெருமக்களே, மேடையில் வீட்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட ஓர் அமைப்பு தோன்றுவது காலத்தின் கட்டாயம். அவர்கள் 2-3 ஆண்டுகளாக இந்த கனவை கண்டுகொண்டிருந்தார்கள். அது நனவாகிய காலம். கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது இன்று நிறைவேறியிருக்கிறது. இயற்கையின் மீது மிகுந்த பற்று உடையவர் அப்துல் கலாம் அவர்கள். கேரளாவிலே அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிறார். அங்கே ஒரு பந்தல் போடுவதற்காக 4 பெரிய மரங்கள் வெட்டப்படுகின்றன. மக்கள் எதிர்ப்புக்கு நடுவே அங்கே உள்ள இயற்கை காக்கும் அமைப்புகள் எல்லாம் அவருக்கு ஒரு தொலைவரி என்றால் தமிழில் தொலைவரி தந்தி அடித்து இந்த துன்ப நிகழ்வை தெரியப்படுத்துகின்றார்கள். அவர் அங்கே வந்து இறங்கியவுடன் வனத்துறை அலுவலரை கூப்பிட்டு, 4 மரம் எடுத்திருக்கிறீர்கள், எனக்கு செய்தி வந்தது, ஒரு 20 மரங்கள் நீங்கள் நட வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். அப்பொழுது அவர் குடியரசுத் தலைவராக இருக்கிறார். ஒரு 4 மரம் இழப்பை கூட கேரள அரசு தாங்கவில்லை. கேரள இயற்கை அமைப்புகள் தாங்கவில்லை. பொறுத்துக் கொள்ளுங்கள், அரசு அல்ல, மக்கள். இங்கே மேலாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் அப்துல் கலாம் அவர்களும் இணைந்து ஒரு நிகழ்ச்சிக்கு பாரதியார் பல்கலைக்கழகம் வந்திருந்தார்கள். அங்கே 40 மரங்கள் வெட்டப்பட்டன. அது அவர்களுக்கு தெரியாது, நாம் சொல்ல தவறிவிட்டோம். இயற்கை அமைப்புகளும் சரி, மனிதர்களும் சரி, மரங்களை ஒரு தாயாக நினைக்காமல் ஒரு வணிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுண்ணாம்பு காலவாய்க்கு மரங்கள் தேவைப்படுகின்றன, செங்கல் சூளைக்கு மரங்கள் தேவைப்படுகின்றன, ஏன் ஆணி அடித்து விளம்பரம் செய்வதற்கு கூட மரங்கள் தேவைப்படுகின்றன. எவ்வளவு ஒரு துன்பமான நிகழ்வில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோவைக்கு 2 சிறப்புகள். உங்க எல்லாருக்கும் தெரியும் கோவைக்கு 2 சிறப்புகள் என்னன்னு. ஒன்று அருமையான பருவநிலை, மற்றொன்று சிறுவாணி அத்திக்கடவு போன்ற இனிய நீர். ஆசியாவிலே 2வது இடம் வாங்க சிறுவாணி நீரை. நான் பல நாடுகளில் உள்ள தண்ணியை குடிச்சிருக்கிறேன். ஆசியாவில் முதல் இடத்தில் உள்ள சிறுவாணி நகர் தண்ணி. இந்த 2ம் மரத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இருக்கின்றன. இந்த பருவநிலையும் மரங்களும். சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் இன்று நாம் 10 ஆண்டுகளில் 30,000 பெரிய மரங்களை வெட்டி தள்ளிவிட்டோம். ஆகவே பருவநிலையில் ஒரு பெரிய மாற்றம். கேரளாவிலும் அதை செய்திருக்கிறார்கள், நம்மை போல அல்ல. ஆகவேதான் 14 மாவட்டங்களில் 12 மாவட்டங்கள் நீருக்குள் மூழ்கின. இப்ப கசா புயலில் 1 கோடி மரங்கள் சாய்ந்து விட்டன. வெப்பச்சலனம் என்கிறார்கள். வெப்பச்சலனம் எப்படி ஏற்படுகிறது? நாம் இந்த நெகிழி என்று சொல்லக்கூடிய அந்த பையை கண்டமானிக்கு குப்பையில போட்டிருக்கோம். சாலை அந்த இல்லாத சாலையே கிடையாது. மழை நீரை உள்ளே விடாது. மழை நீர் உள்ளே செல்லவில்லை என்றால் நிலம் குளிராது. நிலம் குளிரவில்லை என்றால் நிலத்தில் உள்ள நெருப்பு மேலே செல்கிறது. வண்டி விடக்கூடிய புகைகள், தொழிற்சாலை புகைகள் எல்லாம் சேர்ந்து பசுமை வாயுக்கள், பசுமை காற்றுகள் என்று அந்த ஈசோன் படலத்தை மூடிக்கொண்டிருக்கின்றன. அப்ப அனுப்பிய வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல் திருப்பி அனுப்புகிறது.
இந்த விதத்தால தான் காற்றில் கலந்து வெப்பச்சலனம் ஏற்படுகிறது. எங்கெல்லாம் வெப்பம் இருக்கிறதோ அப்பொழுது கடலில் தோன்றுகின்ற புயல் அந்த வெப்பம் இழுக்கும், அந்த காற்றை இழுக்கும். அதுதான் கசா புயலில் 1 கோடி மரங்கள் விழுந்தன. அடுத்த புயல் அதே கடலூர் நாகப்பட்டினத்துக்கு நடுவில் 13ஆம் நாள், இந்த மாதம் 13ஆம் நாள் கடக்க போகிறதுங்கிறாங்க. அது எங்க வரைக்கும் வருதுன்னா நாகப்பட்டினம், அரியலூர், தஞ்சை, திருச்சி, ஒண்ணு விடல, திருப்பூர், கரூர், திருப்பூர், கோவை, உதகை. கஜா புயலில் 3/4 அல்லது அரைவாசி இருக்குங்கிறாங்க. 13ஆம் நாள் என்ன நிகழப் போகிறது என்று யாருக்கும் தெரியல. வானிலை அறிக்கையாளர் எப்பவுமே ஒரு நம்பிக்கையோடு பேசக்கூடியவர், கொஞ்சம் மருத்துவத்தோடு பதிவு செய்கிறார். அச்சமாக இருக்கிறது, இருந்தாலும் அச்சப்படாதீர்கள். அதுதானே மாந்த இயல்பு. அச்சமாக இருக்கிறது, இருந்தாலும் அச்சப்படாதீர்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நாம் இயற்கையை காக்கவில்லை. நமக்கு மரங்கள் ஒரு சுமையாக இருக்கின்றன. இந்த இயற்கையை, இந்த மரத்தை நேசித்தவர் தான் வள்ளலார். அதை நேசித்தவர் தான் அப்துல் கலாம். நல்ல கவனிங்க, ஒரு பாட்டு இருக்கு. 10 குளங்கள், 10 கிணறுகள் ஒரு குளத்திற்கு சமம். 10 குளங்கள் ஒரு ஏரிக்கு சமம். 10 ஏரிகள் ஒரு பிள்ளைக்கு சமம். 10 பிள்ளைகள் ஒரு மரத்திற்கு சமம். 10 கிணறுகள் ஒரு குளத்திற்கு சமம். 10 குளங்கள் ஒரு ஏரிக்கு சமம். 10 ஏரிகள் ஒரு ஒரு பிள்ளைக்கு சமம். 10 பிள்ளைகள் ஒரு மரத்திற்கு சமம். அப்ப ஒரு மரம் இருந்தா 10 பிள்ளைகள். பிள்ளைகள் யாரு? சான்றோர் பெருமக்கள், நன்மக்கள். அந்த நன்மக்கள் இருந்தா இந்த இயற்கை காப்பாற்றப்படும். அப்போ ஒரு மரம் இருந்தா 10 பிள்ளைகள். பின்னர் திருப்பி போடுங்க, 100 ஏரிகள், 1000 குளங்கள், 10,000 கிணறுகள். இதுதான் தமிழர்களுடைய நீர்வழி திட்டம், நீர் மேலாண்மை. இன்று எல்லாத்தையும் கெடுத்துட்டோம். இன்னைக்கு ஏரி இல்லை, இன்னைக்கு குளம் இல்லை. அந்த இடங்கள்லாம் வீட்டு மனைகள் போட்டு வீடா இருக்கு. மழை நீர் உதவுவதற்கு நீர் வல்லவர் என்றால் அது எதை நோக்கி வரும்? அந்த குடியிருப்பை நோக்கித்தான் வரும். முதல் தளம் நிரம்பும், 2வது தளம் நிரம்பும். இதைத்தான் அரசும் தனியாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம கோயம்புத்தூர்ல எத்தனை குளம் உருப்படியா இருக்கு. உக்கட பேருந்து நிலைமை பாதி குளத்தை, நீர் உள்ள பாதி குளத்தை எடுத்துதான் பண்ணியிருக்கு. பறவைகள் இல்லை என்றால், நமக்கு வண்ணத்து பூச்சிகளும் பறவைகளும் தேனீக்களும் இல்லை என்றால் நமக்கு காய்கறிகளும் கனிகளும் கிடைக்காது. காய்கறிகளும் கனிகளும் கிடைக்கணும் என்றால் உடம்புக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் கிடைக்காது. மிகப்பெரிய இயற்கையின் சுழற்சியில் மனிதன் கை வைத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்பொழுது அச்சுறுத்தக்கூடிய அளவிற்கு புயல்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. 28லிருந்து 32 விழுக்காடு இருக்கான் தமிழக கடற்கரை ஓரங்களில் வெப்ப சலனம். இதே ஒரிசா பக்கம் எடுத்துக்கிட்டா, ஆந்திரா பக்கம் எடுத்துக்கிட்டா 20க்கு கீழே இருக்கு. அப்ப புயல் தோன்றினால் எதை நோக்கி வரும்? எங்கே வெப்பம் கூடுதலாக இருக்குதோ அதை சமநிலைப்படுத்துவதற்கு காற்று வரும். காற்று சும்மா வருமா? காற்று ஏதோ எடுத்துட்டு வரும், நிறைவு கொண்டு வரும். மழையை கொண்டு வரலாம், மழையை கொண்டு வராம கசா புயல் மாதிரி அடிச்சு நொறுக்கலாம். அப்ப இது எல்லாமே யாதும் முறை யாவரும் கேளீர் என்று பொது உடைமை தத்துவத்தை பேசிய கனகி போவதனார் அடுத்த வரையில் சொல்கிறார், தீதும் நன்றும் பிறதர வாரம். இந்த மண்ணை காக்கணும், இந்த மொழியை காக்க வேண்டும், இந்த இனத்தை காக்க வேண்டும் என்று எத்தனை சான்றோர் பெருமக்கள் உயிர் விட்டாங்க. அதுல ஒருவர் தான் வ.உ.சி. அவரை பத்தி நான் பேச வேண்டாம் நினைச்சேன். ஏன்னா பேரர்கள் இங்க இருக்காங்க, நிறைய பேத்திகள் இருக்காங்க, அவங்க பேசட்டும். நான் பேச வேண்டாம் நினைச்சேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிட்டு, ஏன் நம்ம சுதந்திரம் அடைந்தோம், அதை எப்படி காக்க வேண்டும்? சுதந்திரம் என்றால் ஏதோ பெயருக்கு கொடி ஏற்றி மாலை போட்டு போவது சுதந்திரம் அல்ல. இந்த மண்ணை காக்க வேண்டும், இந்த மொழியை காக்க வேண்டும், இந்த இனத்தை காக்க வேண்டும். இங்குள்ள பறவைகள், செடிகள், கொடிகள், மரங்கள், மூலிகைகள், பூச்சிகள் எல்லாமே காப்பாற்ற வேண்டும். அதை காக்க தவறிவிட்டால் அடுத்த தலைமுறைக்கு ஒன்றும் இருக்காது. நல்ல குடிநீர் இருக்காது, நல்ல காற்று இருக்காது, நல்ல உணவு இருக்காது. எல்லாமே நஞ்சாகி போய்விட்டது. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அவர் கப்பல் வாங்குறதுக்கு மராட்டி மாநிலம் போறார். துன்பத்திலே பெரிய துன்பம் என்ன தெரியுமா? பிறந்த நாட்டை விட்டு பிரிந்து போவது. அதுக்கு அடுத்த துன்பம் பெற்ற குழந்தையை இழப்பது. பெற்ற குழந்தையை இழப்பது பெரிய துன்பம்.
இது அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் சொல்லக்கூடாது. நான் அப்படி யாரையும் வாழ்த்த மாட்டேன். அவருடைய மூத்த பையன் உலகநாதன், தந்தையார் பெயர் விட்டுருக்கு. தந்தையார் பெயரை குழந்தைக்கு விடுவது தமிழர் மரபு. அந்த குழந்தைக்கு ஒரு நச்சு காய்ச்சல் விஷ காய்ச்சல். இவர் பாம்பேக்கு போன இடத்துல கப்பல் தர அந்த முகமதியர் மறுக்கிறார், முகமதிய தோழர். ஏனென்றால் வெள்ளைக்காரருடைய அழுத்தம், கப்பல் கொடுக்க கூடாது, எங்க வணிகத்துக்கு எதிராக கப்பல் ஓட்டுகிறான் வாவு சிதம்பரனா, ஆகவே கொடுக்க கூடாது. போன இடத்துல குறித்த நேரத்தில் கப்பலை கொடுக்கவில்லைன்னு சொன்ன இவருக்கு ஒரு சீற்றம். ஏன் நீங்கள் எல்லா பணத்தையும் கட்டிவிட்டேனே, மொத்த பணத்தையும் கட்டிவிட்டேனே, எதற்கு கப்பல் கொடுப்பதில் நீங்கள் காலம் தாழ்த்துகிறீர்கள்? அப்ப வெள்ளைக்காரன் வந்து புரிஞ்சுக்கிட்டது. உடனே என்ன பண்றார், திலக் மகராஜ் திலக்கு கடிக்கிறார். திலக்கு கடிச்சு, நீங்க படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க, சிவாஜி கணேசன் உயிரை கொடுத்து நடிச்ச படம் அந்த அளவுக்கு சிறப்பா ஓடலாங்கிறாங்க. ஆனா உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, நல்ல பற்றாளர்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. சொன்ன உடனே திலக்கு மகராஜ் சொன்ன உடனே அந்த அவர்கிட்ட கூட நான் பேசுறேன், எப்ப வந்தீங்க சிதம்பரம், என்ன கூட பார்க்கவில்லை, இந்த வேலையை முடிச்சுட்டு உங்களை பார்க்கவில்லைன்னு நினைக்கிறேன். கொடுத்த உடனே அவரை வந்து அவருடைய என்னுடைய நண்பர், ஓ திலக்கு மகராஜ் அப்படிங்கிறான். மராட்டிய மாநிலத்தில் ரொம்ப பெயர் பெற்ற ஒரு ஆளுமை. உடனே சொன்ன உடனே கப்பலை கொடுத்துருந்தார். அதற்கு முன்னால் ஒரு பேசியில ஒரு செய்தி வருது. என்ன செய்தினா, இந்த காலம் மாதிரியே கிடையாது, இப்பெல்லாம் உடனே எடுத்து பேசிடலாம். அப்போல்லாம் ட்ரெண்ட் கால் வருது, உங்க பையன் காய்ச்சல்ல ரொம்ப துன்பப்பட்டு இருக்கான், ரொம்பவும் துன்பப்படுதான், காய்ச்சல் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு, உங்க பையன் உங்க பெயரை சொல்லி அப்பா அப்பாங்கிறான் அப்படின்னு செய்தி வருது. நாடா பையனா, எடுத்துக்கொண்ட கொள்கையா அல்லது அன்பு போராட்டமா? இந்த இருவுக்கு நடுவில் உள்ளம் போராடும். ஆனா அவருக்கு போராடவே இல்லை, ஒரே கொள்கை, வந்தால் கப்பலோடு வருவேன், இல்லாவிட்டால் மராட்டிய மண்ணில் செத்து ஒளிவேன், பையனை நீ பார்த்துக்கொள், இந்த கப்பல் இல்லாம வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு 2 கப்பலோடு அவர் போகும் பொழுது பையன் உயிரோடு இல்லை. எவ்வளவு ஒரு ஈகம்! மூத்த பையன், தந்தையார் பெயர் விட்ட பையன், அன்பிற்குரிய செல்வன் இறந்து விட்டான். கப்பல் போன உடனே அந்த 2 கப்பல் போன உடனே அந்த 2 கப்பலுக்கு மாலை போட்டு விழா இருக்கு. பொதுவாக தமிழர் இதில் ஒரு இது உண்டு, ஒரு துன்ப நிகழ்வு நடந்தா இன்ப நிகழ்வு உடனே கலந்துக்க மாட்டாங்க. ஆனா உடனே கலந்துக்கிட்டாரு. இவர் தானே கப்பலை கொண்டு வந்தது. சரி, இந்த நாட்டில் நேருவுக்கு சிறை தண்டனை கிடைத்தது, காந்திக்கு சிறை தண்டனை கிடைத்தது. அவர்கள் எல்லாம் சிறைக்குள் எந்த துன்பமும் இல்லாமல் புத்தகம் படித்தார்கள், புத்தகம் எழுதினார்கள். ஏன் யாருக்கும் கிடைக்காத, உலகத்தில் வெள்ளக்காரன் யாருக்கும் கிடைக்காத தண்டனையை ஏன் வஉசிக்கு கொடுத்தாங்க? என்ன தண்டனை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தம்பி? தெரிய வேண்டாமா? ரஜினியை தெரியுது, கமலஹாசனை தெரியுது, விஜயை தெரியுது. அப்போ அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கல. செக்கு இழுத்தார், மாடு இழுக்கக்கூடிய செக்கை இழுத்தார், கல் உடைத்தார். செக்கு இழுக்கும் போது சோறு ஊற்றால் சாட்டையால அடிச்சான் வெள்ளக்காரன். ஏன் செக்கிழுக்க வச்சாங்க? 2 வாழ்நாள் தண்டனை கொடுத்த பிறகு எதுக்கு செக்கிழுக்க வச்சாங்க? அவருடைய உள்ள உறுதியை குலைக்கணும். அது என்ன உள்ள உறுதி? வெள்ளைக்காரனுடைய உடைகளை போற நெருப்புல போட்டு எரிச்சிட்டு அந்த கப்பலையும் ஓட்டினாரு. இங்க இருந்து இலங்கைக்கு போறதுக்கு அவன் 2 ஆனா 3 ஆனான்னு வச்சிருந்தான் வெள்ளைக்காரன். 1 ஆனா 6 காசு. இவர் போயிட்டு வர்றதுக்கே 4 காசு வாங்கினான். என்னைக்கு வெள்ளைக்காரன் தன்னுடைய வணிகத்துக்கு எதிராக யார் துடித்து எழுந்தாலும் அவர்களுக்கு இந்த மாதிரி தண்டனை தான் வெள்ளைக்காரன் கொடுப்பான். அந்த தண்டனை தான் அவருக்கு கிடைச்சது. வெளியில வந்தாரு. வெளியில வந்த பிறகு அவர் வழக்கறிஞர் தொழில் செய்ய முடியல. அந்த வழக்கறிஞர் தொழிலை செய்யலாம் என்ற உரிமையை போராடி வாங்கி கொடுத்தவர் வால்ஸ் துரை. நான் வெள்ளக்காரன் துரைன்னு கூப்பிட மாட்டேன், ஒருத்தரை மட்டும் கூப்பிடுவேன், வால்ஸ் துரை. அவர் வீட்டில் ரொம்ப நாளா அவர் சிவன் மீது ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். ஈஸ்வரன் வச்சாரு. கடைசி பையனுக்கு வாலேஸ்வரன் பெயர் வச்சார். வாலேஸ்வரன். நம்ம தெரிஞ்சுக்கணும், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மண்ணுக்காக, இந்த மொழிக்காக, இந்த இயற்கைக்காக, மனிதத்துக்காக, இனத்திற்காக யாரெல்லாம் போராடினார்களோ அவர்களை கதையாக எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுத்தா தான் அவன் உள்ளத்திலும் புரட்சி அந்த வேள்வி, அந்த விடுதலை என்ற வேள்வி, இந்த வாங்கின சுதந்திரத்தை நல்லபடியா காத்துக்கணுங்கிற ஒரு உணர்வு, ஒரு உழைப்பு உருவாகும். இல்லாவிட்டால் நாம் தண்டனை செய்கிறோம். செல்லம் கொடுங்க, செல்லத்தோடு சேர்த்து இந்த கதையை சேர்த்து கொடுங்க. அப்ப தன்னுடைய பையனை இழந்திருந்தாரு. அப்படி உள்ள உறுதியை குலைப்பதற்காகத்தான் செக்கிலுக்கு வைக்கப்பட்டார். சிறைக்குள் சென்றும் திருக்குறளை சொல்லிக் கொடுக்கிறார்.
அங்க உள்ள சிறை இல்ல குற்றம் செய்து வந்தவர்களுக்கு உள்ள உட்கார்ந்து புத்தகம் எழுதுறாரு. இந்த செயல்பாடெல்லாம் இருந்து வெளியில வரும் பொழுது அவர் சொல்றாரு, என்னை தூக்கி நெருப்பில் போட்டாலும் சரி, என் குடும்பத்தை அழித்து சிதைத்தாலும் சரி, என் உள்ள உறுதியை யாரும் குலைக்க முடியாது என்று சொன்ன அவருடைய உள்ள உறுதி குலைக்கப்பட்டது. எப்படி? யாரை எதிர்த்து யாருக்காக கப்பலை ஓட்டினாரோ அந்த கப்பலை பங்குதாரர்கள் அவர் சிறைக்குள் சென்ற பிறகு வெள்ளைக்காரரிடமே விற்கிறார்கள். அது ஒண்ணுதான் அவரை தூக்கி வாரி போட்டது. பாரதியார் இறக்கிறார், வருத்தப்படவில்லை, உள்ள உறுதி குலையவில்லை. திலகர் இறக்கிறார், உள்ள உறுதி குலைக்கப்படவில்லை, வருத்தப்பட்டு தான் படுறார். குடும்பத்தில் ரொம்ப துன்பம் வருது, பொருளாதார சீரழி வருது, அடுத்தவளை உணவுக்கு வழி இல்லை, பெரிய பணக்காரர் அவர், பெரிய படிப்பாளி, அதுக்கு வருத்தப்படலை. தமிழ் தான் அவரை காத்து வைத்தது. தமிழ் நூல்கள் எழுதுறாரு, திருக்குறளுக்கு உரை எழுதுறார். கடைசியில மண்ணெண்ணெய் வித்தார் கோயம்புத்தூர்ல மண்ணெண்ணெய் வித்தார். எப்பேற்பட்ட அந்த உரிமை வாங்கி கொடுக்கப்பட்ட வழக்கறிஞர் தொழிலை திரும்ப நடத்தியிருந்தார். 20,000 ரூபாய் ஒரு வழக்குக்கு சம்பாதிக்க முடியும். அந்த காலகட்டத்தில் ஒரு 75 அரிசி 75 படி அரிசி 3 ரூபா வித்த காலம். அப்ப 20,000 பார்த்துங்க. சூப்பர் ஸ்டாருக்கெல்லாம் சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்காரு. செய்யவில்லை, தொழிலை செய்யவில்லை, துன்பப்பட்டார். கடைசியில் இறக்கும் பொழுது மனைவி மடியில படுத்துக்கிட்டு, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், அந்த பாட்டை பாடுன்னு சொல்லிதான் இறந்தார். ஒரு சாகும் தருவாயில் எவ்வளவோ கொள்கைகள் இருக்கு. குடும்பத்தை பத்தி சிந்தனை இருக்கணும், பிள்ளையை பத்தி சிந்தனை இருக்கணும், நம்பி வந்த மனைவியை பத்தி சிந்தனை இருக்கணும். அந்த சிந்தனை எல்லாம் இல்லாம என்னுடைய நெருங்கிய நண்பர் பாரதியாருடைய பாட்டை பாடுன்னு சொல்லி இந்த பாட்டு முடிந்தவுடன் இறந்து மடிகிறார். நட்புக்கு கொடுத்த மதிப்பு. உள்ளொடியோடு கூடிய அவருடைய வாழ்க்கையை எல்லோரும் படிக்க வேண்டும். படித்தால்தான் நாடு என்றால் என்ன, மொழி என்றால் என்ன, இனம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, இயற்கை என்றால் என்ன, மரபு வழிகள் என்றால் என்ன, உணவு என்றால் என்ன, அந்த உணவை கொடுத்த உழவன் வாழ்க்கை என்றால் என்ன, எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆளுக்கு 10 ரூபா போட்டா கூட 10 கோடி தமிழர்கள் இருக்காங்களே, அந்த 10 கோடியை ஒரு 10ஆல பெருக்குங்க, 100 கோடி போயிருக்குமே உழவர் பெருமக்களுக்கு. ஏன் செய்யல? ஏன் நாம செய்யல? சரி வேண்டாம், அவங்க சொல்றாங்க எங்களுக்கு பணம் தேவையில்லை. அவங்க போய் ஒரு நாள் முழுக்க இருந்து அவங்களுடைய துன்பத்தில் பங்கெடுத்துட்டே வரக்கூடாது. நம்ம அவ்வளவு பெரிய வேலையா பார்க்கிறோம் நாட்டில். ஒரே ஒரு நாள் போய் அவங்க கூட உட்கார்ந்து, அவங்க கூட 1-2 மரங்கள் இருந்திருக்கும், அந்த மரத்தை கூட எடுக்க முடியல, அந்த மரத்தை அப்படி எடுத்திருக்கலாம், அவங்க கூட உட்கார்ந்து ஆறுதல் சொல்லியிருக்கலாம். அது நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த ஆறுதலுக்கு பக்கத்தில் நிற்க முடியாது. நாம ஏன் செய்ய தவறணும்? எத்தனை பேர் போயிருக்கீங்க? கை தூங்க பார்க்கலாம். அந்த களத்திற்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? வீடு இல்லை, உடைமாற்ற உடை இல்லை, நன்றி, உணவு இல்லை, நல்ல குடிநீர் இல்லை, ஆடு இல்லை, மாடு இல்லை, கோடி இல்லை, மரங்கள் இல்லை, செடிகள் இல்லை, கொடிகள் இல்லை, மூலிகள் இல்லை, எதுவுமே இல்லை. வெட்ட வெளியில நிக்கிறாங்க. நமக்கு சோறு போட்ட உழவர்கள் வெட்ட வெளியில நிக்கிறாங்க. நம்ம வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு உள்ள உறுத்தலையா? அந்த நிலைமை நாளைக்கு நமக்கு வராதா? வரும், கண்டிப்பாக வரும், எதிர்கொள்ள வேண்டும். ஒரு கால் அடிபட்டா வாய் கத்துது, கண்ணு நீர் வடிக்குது, மூளை சொல்லுது மருந்து போடுன்னு, அந்த கை மருந்து போட ஓடுது. அப்போ ஒரு இடத்தில் பட்ட அடிக்கு இத்தனை உறுப்புகள், உயிருள்ள உறுப்புகள், உயிரற்ற உறுப்பு சொல்ல மாட்டேன், இத்தனை உறுப்புகள் துடிக்கும் பொழுது அங்கே உணவன் மடிந்து கிடக்கிறானே, எல்லாவற்றையும் இழந்து கிடக்கிறானே, ஏன் நாம் துடிக்கவில்லை? நாம் வாவுசி மறந்துட்டோம். என்னுடைய முகவரி அட்டையில வாவுசி படத்தை காமிச்சா சொல்றாங்க, இது பார்த்தா பாரதியார் மாதிரியா இருக்கு. நம்ம பையன் நல்ல வேலைப்பா பக்கத்தில் வந்துட்டான். இன்னொருத்தர் திலக்கு மாதிரியா இருக்குங்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டப்பான்னு. ஆனா யாருமே அவரை வாவுசின்னு சொல்லல. அது குழந்தைகள் குற்றம் அல்ல, அவர்களுடைய பெற்றோர்கள் தாத்தா பாட்டியினுடைய குற்றம். நாம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு நேரம் இல்லை அதெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு தொலைக்காட்சி பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, வெளியில போய் பேசுவதற்கு நேரம் இருக்கிறது, அளவலாவுக்கு நேரம் இருக்கிறது, படங்கள் 3 மணி நேரம் பார்க்க நேரம் இருக்கிறது. குழந்தைகளுக்காக ஒரு 15 மணித்துளி ஒதுக்க முடியாதா? இந்த வாரம் ஆனந்த விடல, போன வாரம் இதுல முடிச்சிருந்தேன். ஒரு ஆனந்த விடல ஒரு செய்தி வந்திருந்தது. ஒரு குழந்தை அப்பா பார்த்து கேட்குது, வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார் அந்த பிள்ளை. அப்பா உனக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? பதில் சொல்லல, அலுவலகத்துக்கு கிளம்பிட்டார். மறுநாள் மாலையில் வர்றார், அப்பா உனக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? சும்மா எல்லாம் கேட்டுருக்க, பேசாம படு போய் திட்டார். குழந்தை அழுதுட்டே போய் படுத்துட்டு
அப்புறம் குழந்தைய திட்டமே அன்புக்குள்ள குழந்தைன்னு சொல்லிட்டு சாப்பிடாம படுத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு தட்டி எழுப்பி உணவு கொடுக்க போறாங்க. அப்பா உனக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? ஏமா ஏமா அப்படி கேட்குறேன்? நான் இதுக்கு தானே திட்டினேன் உன்னைய கேட்குறிய? எனக்கு ஒரு நாள் சம்பளம் $40. சரி குழந்தை கேட்டுகிட்டே இருக்காளே சொல்லலான்னு. அதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சான், $5 குறையுது அப்படின்னு. இல்லைம்மா எனக்கு $40 கொடுத்துருவாங்க. இல்லைப்பா நான் $35 வச்சிருக்கேன், ஒரு $5 குறையுது, இன்னொரு $5 இருந்தால் அந்த $40 கொடுத்துட்டா ஒரு நாளாவது என் கூட இருப்பீல்ல நீ. அந்த குழந்தையோட ஏக்கம், இந்த ஒரு நாளாவது கூட இருப்பீல்ல, அதுக்கு தான் பார்க்குறேன் $5 குறையுது அப்படின்னு. இப்படி குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம், இப்படி குழந்தையோடு உறவாடி கொண்டிருக்கிறோம். இது நல்ல போக்காகுமா? ஒரு பண்புள்ள குமுகாயத்தை, குமுகாயம் என்றால் சமுதாயம், உருவாக்க முடியுமா? நமக்கு நேரம் இல்லை என்று சொல்வது நம்முடைய அன்பு கூர்ந்து பொறுத்துக் கொள்ள வேண்டும் இந்த சொல்லை சொல்வதற்கு கையானகத்தனத்தை காமிக்கிறது. ஒவ்வொருவருக்கும் பற்று இருக்கணும். இவருக்கு விழா எடுத்து விட்டால் மட்டும் காணாது. இவர்கள் செய்யக்கூடிய நாட்டு பணிகளில் உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும், உடல் உழைப்பாக இருக்க வேண்டும். மரம் நடப்பட வேண்டும், அந்த மரம் காப்பாற்றப்பட வேண்டும். உங்களுக்காக அல்ல, அடுத்த தலைமுறைக்காக. மரம் ஒன்றே மாசு அகற்றும், உள்ளத்து மாசையும் அகற்றும், உள்ளத்து மாசையும் அகற்றும், காற்றிலிருந்து வரக்கூடிய மாசை அகற்றும். வேணா ஒன்று பண்ணி பாருங்க. நீங்க பாலைவனம் போய் பாருங்க, உங்களுக்கு மனசுல மகிழ்ச்சியே வராது. ஆனா ஒரு பெரிய ஒரு இது வரும், ஆக இவ்வளவு பெரிய மணல் பரப்பா அப்படி ஒரு இது வரும். கொஞ்சம் உள்ள போயிட்டே இருந்தீங்கன்னா தண்ணியோட கிடைக்காது, எப்பா அது விட்டா போறணும், மணல் கொதிக்கும். அப்ப பாலைவனம் உங்களுக்கு மகிழ்ச்சி தராது, ஆனா சோலைவனம் மகிழ்ச்சி தரும். ஊட்டிக்கு போனீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும், பறவைகளை பார்ப்பீங்க, விலங்குகளை பார்ப்பீங்க. அப்ப மரங்கள் இருந்தா தான் நல்லா இருக்க முடியும். ஒரு காலத்தில் அந்த பாலைவனமும் ஒரு சோலைவனம் தான், அது தெரிஞ்சுங்க. கடலுக்குள்ள இருந்தது பாலைவனம், அப்ப அதுக்கு பிறகு சோலைவனமா தான் இருந்தது. அது கடல் இருந்த பகுதி, கடல் அங்கிருந்து இடம் பெயர்ந்து அரபிக்கடலாகவும் தமிழ் கடலாகவும் மாறி இருக்கு. அடுத்து என்னென்ன இயற்கை நிகழ்வுகள் வரப்போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாம் வல்ல பேராற்றல்களை வணங்கி நாம நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பு அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அழைப்பாளருக்கு நிறுவனர் திரு ரூபன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்ந்தார். மாறாததெல்லாம் மண்ணோடு, மாறுவது எல்லாம் உருமாற்றம் பெற்று உயிரோடு, மாற்றம் நம்மிடம் இருந்து தொடங்கட்டும். நீங்கள் கூறிய கூற்றுக்கள் நல்ல மாற்றங்களாக உருவாக்க நல் முறையில் முயல்வோம் என்று கூறி உங்களுக்கு எங்களது நன்றியை கூறிக்கொள்கிறோம் ஐயா.